அக்கா நீ ஹாசினி அக்காவையா கேக்குற? ஆமாடி, எங்கடி அவ? வெளியே எதுவும் கடைக்கு போயிருக்காளா? அது இல்ல, அவங்க இங்கதான் இருந்தாங்க. ஆனா நீ எதுக்கு அவங்கள கேக்குற? உனக்குதான் அவங்கள பிடிக்காதே. அதானே, எப்பயாவது தப்பி தவறி ஹாசினி பேரை சொல்லணும்னா கூட ஒரு மாதிரி கடுப்பா தானே சொல்லுவ. இப்ப எப்படி இவ்வளவு தன்மையா சொல்லிட்டு இருக்க? மீனாட்சி, எதுக்கு நீ ஹாசினியை தேடுற? அத நான் ஹாசினி கிட்ட சொல்லிக்கிறேன். எங்க ஹாசினி? ஹாசினி, ஹாசினி, ஹாசினி. இதோ வரேன். என்ன மீனாட்சி, எதுக்கு கூப்பிட்டேன்? இங்க பாரு, யார் தான் தப்பு செய்யல. யாராவது வேணும்னே தப்பு செஞ்சா அவங்களுக்கு அதுக்கான தண்டனையை கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கே தெரியாம நடந்த தப்புக்காக அவங்கள தண்டிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? மீனாட்சி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்ப எதுக்கு அவகிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சு உனக்கு? நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்ட. அதுல எங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அது அவரோட விதியா கூட இருக்கலாம். இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இம்புட்டு நாளா இருக்கு. என் அப்பா இறந்துட்டாலும் இப்ப என் வயித்துல என் அப்பா தான் இருக்காருன்னு நான் முழுசா நம்புறேன். நீ தெரியாம பண்ண ஆக்சிடென்டால இறந்து போன என் அப்பாவை இப்ப நீ தெரிஞ்சு காப்பாத்தியும் கொடுத்துட்ட. நீ ரொம்ப நல்லவதான், நியாயமானவதான், ரொம்ப நேர்மையான பொண்ணு. உன்கிட்ட நிறைய உண்மை இருக்கு. இதுக்கு மேல உன்னை தண்டிக்க எனக்கு விருப்பமும் இல்ல. எங்க கிட்ட மன்னிப்பு கிடைச்சாதான் நீ அந்த அஸ்திய கரைப்பேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கு. நல்ல குணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வேற எதையுமே யோசிக்க கூடாதுன்னு தோணுது. அதனால நான் உன்னை மனசார மன்னிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மீனாட்சி, ஆமா ஹாசினி, நான் உன்னை மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மீனாட்சி, நீங்க சொல்றது உண்மையா? அப்போ நிஜமாவே ஹாசினியை மன்னிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. பாவம், இந்த மன்னிப்புக்காக ஹாசினி பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. பரவாயில்ல, இப்பயாவது நீ ஹாசினியை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது ஹாசினியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு.